செத்து போயிடுச்சாமே. சிறப்பா பிஞ்சு போயிரும் தூமிய குடிக்கீங்களா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சிறப்பா பிஞ்சு போயிரும் தூமிய குடிக்கீங்களா? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா செத்து போயிடுச்சாமே. இதுல வந்து ஒரு சீன் அது ட்ரெய்லர்ல கூட இருக்கு. இந்த மாதிரி நான் செத்தா யாரும் என்னை தூக்கி போடுவேன், நானா சுடுகாட்டில் போய் படுத்துக்குவேன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. நான் அந்த ஷார்ட்டை பண்ணும்போது எனக்கு இந்த ஆக்சஸ்ல ஐ கேன் see the director. எனக்கு சிவாவை கண்ணில் தெரியுது. ஸோ ஐ saw that he was so happy I was getting the right flow. அந்த ஃப்ளோ வந்துடுச்சுன்னா எனக்கு இந்த ஆக்சஸில் தெரிஞ்சது, அதில் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும்ல. ஸோ ஐ திங்க் தட் ஆஃப்டர் தட் இட் வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். படத்தில் வந்து எல்லாருமே சீரியஸ் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அவ்வளோ ஹியூமர் இருக்குது படத்தில். இது எல்லாருமே வந்து சிறப்பான ஒரு பங்களிப்பாக இந்த படத்தில் இருந்துச்சு. இந்த படத்தில் ஆக்ட் பண்ண நிறையா பேருக்கு பெரிய ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக இருக்குது. டப்பிங்கில் வந்து என்னை வச்சு செஞ்சாங்கப்பா. ஐ திங்க் யூ ஹாவ் டு அலைன் யுவர் செல்ஃப். உங்கள் மைண்டை வந்து சிங்க் பண்ணி இந்த கேரக்டராக நம்ம வந்து அந்த இடத்துல நின்னாதான் அந்த பேச்சும் யதார்த்தமாக வரும், இல்லைன்னா நடிக்கிற மாதிரி வரும். அப்புறம் நான் ஃபுல்லாக டப் பண்ணிவிட்டு நானே அதை ஷூட் பண்ணி வீட்டுக்கு போய் அப்படியே கேட்டுக்கிட்டு, வண்டியில் போகும்போது அப்படியே கேட்டுக்கிட்டு அதோட ஏற்றந்தாலும் அவுட் சைட் பெர்ஸ்பெக்டிவ் இஸ் ஆல்வேஸ் தேர். பட் சிவா வந்து பெருசாக ஓகே சொல்லலை, சரி மேடம் அப்படின்னாரு. ஸோ ஐ நியூ ஹீ வாஸ் நாட் ஒரு 100% சாட்டிஸ்ஃபைட் இல்லைங்கிறது எனக்கு ஒரு மாதிரி. ஐ தாட் ஏதோ ஓகே ஏதோ பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் நினச்சாரு. நான் வீட்டுக்கு போய் ஐ ஜஸ்ட் சரத் சார் கிட்ட அது ப்ளே பண்ணேன். ஏங்க இது என்ன நினைக்கிறீங்க, இதில் உன் குரல் தானே கேட்குது அப்படின்னாரு. அண்ட் தென் ஐ ரியலைஸ்ட் எஸ் ஹீஸ் ரைட், என் குரல் கேட்கக்கூடாது அப்படின்னு நான் ஃபோன் பண்ணேன் டைரக்டருக்கு. நாளைக்கு 7 மணிக்கு வரேன், ஃபுல்லாக படமே ரீடப் பண்ணிவிடுவோன்னு சொல்லி காலையில் 7 மணிக்கு வந்து ஐ ஜஸ்ட் லாக்ட் மை செல்ஃப் இன். நான் வெளியே வரல, அந்த ரூமை விட்டே வெளியே வரல. அதுக்குள்ளே பவுனு தாயாக உட்காந்து அடிச்சு அந்த வாய்ஸ் இதுதான் மேடம் வேணும் அப்படின்னாரு. நாங்கள் என்ன நினச்சிட்டோம், ஆஹா நம்ம வந்து ஷூட்டிங்கில் வந்து சூப்பராக அவர் சொல்லி கொடுத்த மாதிரி ஸ்லாங்கை சிறப்பாக பேசிட்டோம், நம்ம டப்பிங்கில் போய் நம்ம வந்து சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி டப்பிங்கில் போனால் அப்புறம் தான் தெரியுது இந்த ஆள் எங்களை மன்னிச்சு விட்டுருக்காப்புல போல இருக்குது படப்பிடிப்பில், இவங்களை டப்பிங்கில் வச்சு பார்த்துப்போன்னு சொல்லி டப்பிங்கில் வச்சு ஒவ்வொன்றையும் மைனூட்டாக எங்கள் எல்லாரையும் வந்து கரெக்டாக பேச வச்சு. உசிலம்பட்டியில் ஆல்ரெடி லுக்குக்காக ரெஃபரன்ஸ் எடுத்திருந்த எல்லா பாட்டிகளையும் நேரில் போய் பார்த்து ராதிகா மேம் நடிக்க வேண்டிய சீன்ஸ் எல்லாத்தையுமே
அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு ஷூட் பண்ணோம். அவங்க என்னென்ன மாதிரியான எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்க, அது அந்த லோக்கல் ஸ்லாங்கில் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணி அது ஒரு ப்ரெசன்டேஷனாக மேம்க்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் வீடியோவாக கொடுத்தோம். அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய பாடி லாங்குவேஜஸ், அவங்களுடைய ஸ்லாங்கு, அவங்க கையை எப்படி வச்சுக்கிறாங்க, எப்படி நடக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னும் ஒரு 2-3 நாள் வந்து டப்பிங் எக்ஸ்ட்ரா போயிருந்துச்சுன்னா நாங்கள் எல்லாருமே வாழ்நாள் முழுவதும் உசிலம்பட்டி சாங்கை பேசிக்கிட்டு இருப்போம். அந்தளவுக்கு எங்கள் உசிலம்பட்டி சாங் பேச வச்சு பழக்கிட்டாப்புல. இந்த படத்துக்கு ஒரு டீப் இன்டீரியர், ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்லாங் ஒன்று பேச வேண்டியது இருந்தது. அந்த ஸ்லாங் வந்து டயலாக்ஸ்லேயே இருந்திருந்தாலும் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பெருசாக சவுண்டிங் கான்சன்ட்ரேட் பண்ணலை. லிப்பு மட்டும் ஒர்க் ஆச்சுன்னா போதும், டப்பிங்கில் பார்த்துக்கலான்ற முடிவில் இருந்தோம். இப்போது வந்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற வார்த்தையை வந்துக்கிறிக்கான் அப்படின்னு சொல்லணும்னா அந்த லிப்பு இக்கான் அதை உச்சரிக்கிறது மாதிரி பாட்டில் பேச வேண்டியது இருந்தது. ஸோ பாட்லேயும் அந்த லைவ் க்ரௌட் பேசிக்கிட்டு இருக்கப்போ அவங்களோட சேர்ந்து அந்த ஸ்லாங்கை லிப்பாக அச்சீவ் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் எல்லா ஆக்டர்ஸுமே. ஒன்ஸ் டப்பிங்க்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸில் நடக்க வேண்டிய ஒரு செஷன் வந்து ஒரு 2-3 டேஸ் போச்சு. எவ்ரி சிங்கிள் ஆர்டிஸ்ட்டுக்குமே போச்சு. ஏன்னா எல்லா வேர்ட்ஸ்லேயுமே அந்த ஸ்லாங் இருக்கும், அதோடைய ஸ்பெசிஃபிக் சவுண்டிங் இருக்கும். அதை ராதிகா மேமில் ஆரம்பித்து எல்லாருமே இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப பொறுமையாக பண்ணாங்க. எனக்கு பேசிக்காக வந்து மதுரைன்றதுனால அது ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப ஒன்றும் சரி ஓகே நம்ம மதுரை தானே பேசிட்டோம். ஆனால் டைரக்டர் சிவா நம்மளை விடவே இல்லை. அண்ணே இல்லைண்ணே இது அந்த ஸ்லாங்கை ரொம்ப நுட்பமாக பிடிச்சி பேச வச்சார். ஆனால் சில படங்கள் வந்து நம்மளுக்கு ரெஃபரன்ஸாக இருக்கும் சினிமாவில். இப்போ நம்மளுக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி போய் பார்ப்போம். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு போசம் கழிச்சு ஸ்லாங்குக்கான ரெஃபரன்ஸ் படமாக அந்த படம் இருக்கும். நான் டைலாக் பேசும்போது எல்லாரும் சிரிக்கிறாங்க. எதுக்கு சிரிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. நானும் சுற்றி முற்றி பார்க்குறேன் யாரை பார்த்து சிரிக்கிறாங்கன்னா, ஆனால் என்னை பார்த்து தான் சிரிக்கிறாங்க. என்ன ஐயோ நீ கெட்ட வார்த்தையா பேச, கெட்ட வார்த்தையா, யோ என்னையா சொல்கிறீங்கன்னு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல போது அவங்க சொன்னாங்க, ஏன் ராதிகா கெட்ட வார்த்தை பேச மாட்டியான்னு. அந்த பவுண்டு தாயோட லாங்குவேஜ் வந்து that's how she will talk. எல்லா ஆக்டர்ஸும் வந்து அந்த ஊரில் ஒரே மாதிரி தான் பேசுனாங்க. ஆனால் அவங்க பேசும்போது அங்கிட்டு அவங்க கூட நாங்கள் வந்து எல்லா ஆக்டர்ஸும் வந்து உட்காந்து நாங்கள் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போதில் நாங்கள் கற்றுக்க வேண்டியதை நிறைய கற்றுக்கிட்டோம். லாஸ்ட்டில் ஒரு டயலாக் பேசுவாங்க. நான் சார்ட்டை போட்டு காட்ட சொன்னேன். அந்த டப்பிங் முடிஞ்ச உடனே என்ன அறியாமல் என்ன அறியாமல் அழுக வந்துச்சு. ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு ஞாபகம் வந்துட்டு போனாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவும் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எல்லா வீட்லையும் அப்படி தான் இருப்பாங்க. தாய்க்கிழவி ரொம்ப முக்கியமான டாபிக் பேசியிருக்கு. அதுவும் அன்னோட்டிஸ்டாக யாரும் அதிகம் பேச விரும்பாத, பார்க்காம இருக்க பெண்களுடைய வாழ்க்கையை பற்றியும் மனநிலைமை பற்றியும் ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கு. அதுதான் ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் டு வாட்ச் தாய்க்கிழவின்னு நினைக்கிறேன். இது அவ்வளோ ஈஸியாலாம் நடக்காதுல்ல, ரொம்ப ரேராக நடக்கிற ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வர்றதுன்றது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் தான் தாய்க்கிழவி. இந்த ஸ்டோரி வந்து எல்லா லேடிஸ்க்கும் பயங்கர ரிலேட்டபிளாக இருக்கும். அண்ட் ஃபார் மென் ஒரு சைட்லேருந்து புது பர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் டு see and understand women அப்படின்னே எனக்கு தோணுது. நம்மளோட எல்லா உறவுகளையும் ஏதோ ஒரு விதத்தில் ஞாபகப்படுத்துகிற ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் பொழுதுபோக்காகவும் அதே நேரத்தில் ரொம்ப எமோஷ்னலாகவும் உங்களை திருப்திப்படுத்தும்னு நம்புகிறேன். ஒரு எமோஷ்னல் காமெடி வில்லேஜ் ட்ராமா அப்படிங்கிற ஒரு கேட்டகரி மூவியாக இருந்தாலும் கிராஃப்டாகவும் டெக்னிக்கலாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் உங்களை அந்த உலகத்துக்கே கூட்டு போகிற மாதிரியும் அந்த கேரக்டர்ஸ்களோடய வாழ்கிற மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்கான எல்லா எஃபர்ட்ஸையும் இந்த டீம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைமை ரொம்ப ஜென்யூனாக நியாயப்படுத்துகிற ஒரு படமாக இது இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.